தருமபுரி அருகே ஒரே கிராமத்தில் 150 ஏக்கர் பரப்பளவில் சாமை சாகுபடி செய்து அறுவடை செய்யும் விவசாயிகள் அசத்தியுள்ளனர். வானம் பார்த்த பூமியான தருமபுரி மாவட்டத்தில் சிறுதானியங்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக போதிய மழையின்றி சிறுதானிய சாகுபடி பரப்பு கடுமையாக சரிந்துள்ளது. இதனிடையே வேளாண் துறை அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாலும் பராமரிப்பு செலவு, தண்ணீர் தேவை குறைவு என்பதாலும் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைத்துள்ளது. கோணங்கி நாயக்கனஹள்ளி கிராமத்தில் கடந்த ஆண்டு 10 விவசாயிகள் மட்டுமே சாகுபடி செய்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 40ற்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாமை சாகுபடி செய்து அறுவடையும் செய்து வருகின்றனர். ஏக்கருக்கு 900 கிலோ சாமை கிடைத்தது. சந்தையில் 1 கிலோ சாமை 30 ரூபாய் வரை விற்பனையாகிறது. சிறுதானியம் தருமபுரி மாவட்டத்திற்கு ஏற்ற பயிர் என்பதால் மகசூல் அதிகமாக கிடைத்தாலும் தங்களிடம் குறைந்த விலைக்கு வாங்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கூடுதலாக விலை கிடைத்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்லாம் சொன்னதுனால, அவங்க மருந்து கொடுத்ததுனால போடுறதுனால மழையே இல்லைனாலும் எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைச்சிது. வேற பண்ணையத்துக்கு இதில் வந்து உடல் உழைப்பும் பெருசாக தேவைப்படுறது இல்லை எங்களுக்கு. அதனால மகசூலும் நல்லா ஓரளவுக்கு கிடைக்குது. ஒன்று என்னன்னா, அந்த ரேட்டு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ரொம்ப கம்மி ரேட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒன்று தான் குறைங்க. மற்றபடிக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு ரெகுலராக வந்து முகாம் மாதிரி நடத்தி நிறைய சலுகைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சாமை வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு 150 பேருன்னா, அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் ஒரு 250, 300 பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மழை சுத்தமாகவே இல்லை எங்கள் ஏரியாவில். அதனால வேற பண்ணையமும் எதுவும் பண்ண முடியறதில்ல. அதனால அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஊக்குவிப்புனால நாங்கள் வந்து சாமை விரைச்சி இப்போ நல்ல மகசூல் இருக்குது. நான் பாருங்க போன வருஷம் கொஞ்சம் போட்டேங்க, நல்ல மகசூல் இருந்துச்சு. இந்த வருஷம் 1 ஏக்கரை போட்டேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோவுக்கு பக்கம் வந்து மகசூல் கிடைச்சிருக்கு. அதனால வந்து இனிமேல் வந்து இது வந்து எங்கள் இப்போ ஏரியாவில் வந்து நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு இந்த விலையை மட்டும் கொஞ்சம் கூட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஒரு 25 பேர் வரைச்சாங்க போன வருஷம். இப்போ வந்து அதிகமாக ஒரு 100 பேருக்கு மேலே வந்து வச்சுங்கிறாங்க. நல்லா மற்ற பயிர் செய்யக்குள்ள இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இனிமேட்டுக்கும் இதுவும் செய்யலாம்ட்டு இருக்கிறாங்க. மற்ற பயிர்னா இப்போ மழை இல்லாத காரணத்தினால தான் இது சாமியை பயிர் சிறுதான பயிருன்ட்டு சாமியை விதைக்குது. இது நாம் சத்து உள்ள பயிர் இது. மற்றதை வந்து எதுவுமே சத்து இல்லாததுனால இதவே பார்த்து இருக்குது. மழை எல்லாத்துக்கும் இதுதான் வழி, மற்றது வழி இல்லை. அக்ரி ஆஃபீஸிலேருந்து சொல்லி இருந்தாங்க. அங்கே போய் மருந்து சாமை எல்லாமே அங்கே கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் விரைச்சிங்க. நம்ம நல்ல மகசூல் கிடைச்சது. வருமானம் வர்றதுனால தான் நாங்கள் அடுத்த வருஷம் மேலும் மேலும் இதே விரைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோங்க. இதே செய்யலாம், இதேவே விரைக்கலாம். மற்ற வித மழை இல்லாதனால காரணத்தினால இதே செஞ்சால் வருமானம் அதிகமாக போதுமான வருமானம் வருது. இந்த சிறுதானியங்களில் இந்த விதைகள் மற்றும் இடுபொருட்களை விவசாயிகள் பயன்படுத்தி அதிக மகசூலை பெற்று வருகின்றனர். தருமபுரி வட்டாரத்தில் கோணங்கி நாயக்கனஹள்ளி கிராமத்தில் விவசாயிகளுக்கான இந்த சிறுதானியங்கள் பயிர் சாகுபடி குறித்து விழிப்புணர்வு முகாம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு முகாமில் கடந்த வருடத்தில் 25 ஏக்கர் மட்டுமே சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு 150 ஏக்கர் பரப்பளவில் சாமை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த இந்த சாமையில் ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 800 கிலோ சாமை மகசூல் பெறப்பட்டுள்ளது.